ஆரோக்கியமாய் வாழலாம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர். அதோட முதல்வர் முனைவர் பாண்டி சுபா அவங்க கூட தான் நம்ம வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் மாலி. உங்களை பற்றியே ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுங்க. வணக்கம், என்னோட பேர் முனைவர் பாண்டி சுபா, எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சருடைய முதல்வர். இதில் எஸ்கே அகாடமியில் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் அக்குபஞ்சர் நடத்திட்டுருக்கோம். நான் பிஹெச்டி பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு மீனாட்சி அம்மாள் பல் மருத்துவ கல்லூரியில் துணை பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அக்குபஞ்சர் பற்றின சில புரிதல்கள் கிடச்சிது. அந்த புரிதல்கள் அப்புறம் நான் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதிலிருந்து எனக்கு இயற்கை வாழ்வியல் மீட்டெடுத்து அந்த சர்ஜரியிலேருந்து தப்பிக்க எனக்கு ஹெல்ப் பண்ண அக்குபஞ்சர் மருத்துவத்தை படிக்கணும்னு விருப்பப்பட்டு படிச்சுட்டு 10 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரில் இதை சொல்லித்தரலாம், ஆரோக்கியமான வாழ்வை மக்களுக்கும் சொல்லித்தரலாம்ங்கிற நோக்கத்தோட அக்குபஞ்சர் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றது சொல்லிட்டீங்க. ஸோ அங்கேருந்து எப்படி டோட்டலாகவே இந்த அக்குபஞ்சர் ஒரு இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு கல்லூரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸஸ் இருந்தது. அதை நான் ஒரு மருத்துவராக போகும்போது இது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த சர்ஜரி ஓகே பண்ணிக்கலாம், திரும்ப அது வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை திரும்ப வரும், இல்லை வராது அப்படின்னாங்க. வெரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு சுருள் இருக்குது இல்லைங்களா, அது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, சர்ஜரி பண்ணிட்டா திரும்ப வருமா வராதா அப்படின்னு கேட்டோன்னா திரும்ப வரும்ன்றாங்க. அப்போ எத்தனை தடவை சர்ஜரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த வெரிகோஸ் வெயினை நம்ம சிஸ்டமில் தேடி பார்த்து அதோட படங்களை பார்த்து பயந்து அது ஹார்ட் அட்டாக் வந்துருங்கிற அந்த தகவல்லாம் பார்த்து பயந்து சுற்றிட்டு இருக்கும்போது அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு இயற்கை மருத்துவம் பற்றின ஒரு இன்ட்ரோ என்னுடைய ஆய்வகத்தோடைய ஐஸ்வர்யா மூலமாக கிடச்சிது. அவங்க ஒரு வேறு சில இஷ்யூஸுக்காக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே போங்க மேடம், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறமா எனக்கு இப்போ எந்த காலில் வெரிகோஸ் வெயின் வந்துச்சு அப்படின்னே தெரியலை, நிஜமாக தெரியல. அப்படி தெரியாமல் ஒரு மருத்துவம் சர்ஜரியிலேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மருத்துவத்தை ஏன் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு நான் அங்கே காலேஜ்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அக்குபஞ்சர் படிச்சுட்டு 10 வருஷமாக அக்குபஞ்சர் துறையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் மேம். இப்போது பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு ஐயப்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா அக்குபஞ்சர் அப்படின்னா அந்த ஊசி வச்சு குத்துவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படையாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்குன்றது தெரியும். ஸோ அக்குபஞ்சர் அப்படின்னா என்ன, அதை நீங்கள் ஒரு விலாவரியாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அக்குபஞ்சருங்கிறது ஊசியும் பயன்படுத்தலாம், தொடு சிகிச்சையிலையும் செய்யலாம். வெறும் ஊசி வச்சு பங்க்சர் பண்ணி விடுறது கிடையாது, அது பஞ்சர் பண்ணி விடுறது கிடையாது. அக்கு பங்க்சர் அப்படிங்கிறது சரியான நோக்கத்தோட சரியான புள்ளியை தொட்டு தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு ஆற்றலை தரக்கூடிய மருத்துவம். இப்போ நமக்கு எந்த ஒரு நோயினாலுமே பார்த்திங்கன்னா ஆற்றல் குறைபாடுனால தான் வருது நோய். அப்போ அந்த ஆற்றல் குறைபாடை சரி செய்வதற்கான ஒரு ஆற்றலை புள்ளிகள் மூலமாக தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் மருத்துவம் தான் அக்குபஞ்சர். இது வெறும் மருத்துவ முறை மட்டுமல்ல, இயற்கை வாழ்வியல் முறையும் தான். ஓகே, இப்போ நம்ம எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம். அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கான என்ன நீட் இருக்கும், என்ன படிச்சிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரில் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது வரம்பு கிடையாது. அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக சான்றிதழ் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க படித்து முடித்தோன்னே கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல, எனக்கு எக்ஸாம் எல்லாம் வேணாம், நான் 10ஆம் வகுப்பு கீழே படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம இதை சொல்லித்தரலாம். ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது வெளியில், அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க பார்த்துக்கலாம். ஓகே, சரி மேம். இப்போது அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். ஸோ இப்போ ஸ்டடீஸ் 10th முடிச்சிருக்காங்க, +2 முடிச்சிருக்காங்க, அவங்க இதை படிக்கலாம் அப்படின்ற போது இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கேமராமேனே எடுத்துங்க, அவர் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை தாண்டி அவருக்கு ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களும் படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். 10வது முடிச்சுட்டு 11வது 12வது படிப்பாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க கூட ஜாயின் பண்ணலாம். இது மாதத்தில் ஒரு சனி ஞாயிறு, சென்னையில் 2வது சனி ஞாயிறும்
காரைக்குடியில் வந்து 4வது சனி ஞாயிறும் சொல்லித்தரோம். நீங்கள் 2 இடத்துல இப்போ 2 இடத்துல, ஆமாம், காரைக்குடி சென்னை 2 இடத்துல சொல்லித்தரோம். சென்னையில் மதுரவாயிலையும் காரைக்குடியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையும் எங்களுடைய இது இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட ஒரு சனி ஞாயிறு வந்து தாராளமாக படிக்க முடியும். அதே மாதிரி வேறு கோர்ஸ் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க கூட சனி ஞாயிறில் வந்து இதை படிச்சுக்கணும். மேடம் சூப்பராக சொன்னீங்க மேடம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ அதுக்கான ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த இப்போ வந்து இப்போ நம்மகிட்ட அகாடமியில் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் என்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? ஸோ அது வந்து என்ன ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும்? இது நம்மளுடைய கோர்ஸோட பேர் வொகேஷ்னல் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டு. இது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக சான்றிதழ் கொடுக்கறதுனால லீகலாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பண்ணுறதுக்கான கைடன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். 10ஆம் வகுப்புக்கு கீழே படிக்கிறவங்க கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நம்ம 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் இதை படிக்கும்போது பல்கலைக்கழக தேர்வு எழுதி தமிழ்நாடோட அரசோட அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக சான்றிதழ் கொடுப்போம். ஸோ அந்த சான்றிதழை வச்சு லீகலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, இதை படிக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான பயன் என்ன, ப்ராக்டிஸிங் பண்ணுறவங்களுக்கு என்ன பயன்? ஸோ அதை தாண்டி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு வீட்லேயே இருக்கவங்களும் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எதுக்காக அப்படின்றத ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இந்த கோர்ஸ் முடித்தோடனே முதல்ல கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னாலும் ஒரு வீட்லேயுமே இந்த மரபு வழி மருத்துவமான ஆற்றல் மருத்துவமான அக்குபஞ்சரை தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு தொந்தரவு நோய் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பயமுறுத்துறாங்க. நம்மளுடைய பயம் அதிகமாக இருக்கும்போது நோயோட அளவு கூடுதே தவிர குறையாது. அப்போ நம்ம இந்த நோயுடைய பயத்திலேருந்து வெளிவரணும். அப்போ முதல்ல நமக்கு நோய்னா என்னன்னு தெரியணும். அப்போ அந்த நோய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை நோக்கிய பயணத்தில் இருப்போம். அப்போ ஒரு வீட்லேயுமே இந்த நோய்னா என்ன, இந்த நோயிலேருந்து எப்படி விடுபடணும், எப்படி ஆரோக்கியமாக வாழணும், எப்படி ஆனந்தமாக வாழணுங்கிறது ஒரு வீட்லேயுமே தேவை. மருத்துவத்திற்காக வந்து இன்னொரு நபரை சார்ந்து இல்லாமல் நோய் பற்றின பயம் இல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா ஒருத்தருமே இந்த மரபு வழி மருத்துவமான அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கலாம். நம்ம இந்த அக்குபஞ்சரில் வந்து எல்லா விதமான நோய்க்குமே வந்து குணப்படுத்தக்கூடிய வலிமை இருக்கா? நிச்சயமாக. மற்ற மருத்துவங்கள் வந்துட்டு நோயை கட்டுக்குள்ளே வைக்கும், அதை கண்ட்ரோலில் இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ட்ரோல்லையே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டுட்டே இருந்தால் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ ஒரு மருத்துவம்னா எப்படின்னா அதை வந்து ஒரு நோயை வந்து கண்ட்ரோலில் வைக்கக்கூடாது, க்யூர் பண்ணணும், குணப்படுத்துவது தான் மருத்துவம். அப்போ இது நம்ம கண்ட்ரோலில் வைக்கணுமா குணப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே குணப்படுத்தணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம மருந்து சாப்பிட்ற யாருமே அதை விருப்பத்தோடு சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் விருப்பத்தோடு சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகள் வந்து பசி, தாகம், தூக்கம், ஓய்வை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதோடு சேர்த்து ஆற்றல் மருத்துவமும் கொடுக்கும்போது நோய் வந்து தேங்காமல் குணமாயிடும். அப்போ நிறைய நோய்களுக்கு முழுமையான குணத்தை வந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தால் நிச்சயமாக தர முடியும். நன்றி மேடம். நம்ம நேயர் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எபிசோடாக இருந்திருக்கும். ஆரோக்கியத்துடன் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்த்த வந்து பாண்டிசுவா மேடம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அக்குபஞ்சர் பற்றி சொன்னாங்க. வாழ்வியலில் வந்து நம்ம நோய் இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணி வந்து நீங்கள் அக்குபஞ்சர் கற்றுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோட உங்கள் எல்லாரையும் வந்து வேறு ஒரு ஆரோக்கியத்துடன் வாழலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட வேறு ஒரு இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் மாலிக் மேடம். தேங்க்யூ மேம். வணக்கம். வணக்கம்.